இங்க ஒருத்தன் ஈஸியாவே நிறைய பேரை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கையில ஒரு பென்சில் கிடைச்சாலும் போதும் அவனோட டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவான். ஈவன் போலீஸ் கூட இவன் தான் கொலைகாரன்னு தெரிஞ்சாலும் இவனை பிடிக்க முடியாது. ஏன்னா அதுக்கேத்த எவிடன்ஸ் இல்ல. இவனால நடக்க போற எல்லா விஷயத்தையும் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒரு நாள் அந்த கொலைகாரனுக்கு கொடுத்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்றதுக்காக ஒரு டிராஷ் கேன் மேல ஒரு பென்சிலை வைக்கிறான். அந்த பென்சிலை வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் ஒரு மெத்தடை யூஸ் பண்றான். பட்டர்ஃபிளை எஃபெக்ட் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி அடுத்து என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் போடுறான். அவன் பிளான் பண்ண மாதிரியே ஒரு கார் தண்ணி அடிச்சு விட்டுருது. அந்த தண்ணினால அந்த பென்சிலும் கீழே விழுந்துருது. அதை பார்த்த ஒரு ஆள் அதை எடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது அவருக்கு பின்னாடி சைக்கிள்ல வந்தவன் அவரை இடிச்சிட்டு போய் ஒரு ஃப்ரூட் ஷாப்ல விழுந்துடுறான். அதை இங்க இருக்க எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. ஆனா பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணு அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி நின்னுடுறா. அந்த நேரத்துல அந்த வழியா வந்த ஒரு பஸ்ஸோட டிரைவர் இதெல்லாம் பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாரு. அது வரைக்கும் கிரீன் சிக்னலா இருந்த டிராபிக் சிக்னல் சடனா ரெட் சிக்னலா மாறிடுது. அதை பார்க்காம முன்னாடி இருந்த ஒரு பொண்ணு மேல அவரு பஸ்ஸை ஏத்திடுறாரு. இவனும் பிளான் பண்ண மாதிரி அவனோட டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு யார்ட்டையும் மாட்டிக்காம தப்பிச்சு போயிடுறான்.